ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸ் கிரிப்டோ. மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேர் எல்லாம் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தான் ஏதாவது வீடியோ போட்டோன்னா அதை பற்றின அப்டேட்ஸு, அதை எப்படி வித்ட்ரா பண்ணுறது, அந்த டோக்கன்ஸ் வந்து நமக்கு எப்போ வித்ட்ரா தருவாங்க, எல்லா அப்டேட்ஸும் இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிக்சல் ஆட்ரா பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள் வெப்சைட்டு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபார் யுவர் டிஜிட்டல் டெஸ்டினின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ளே டேஷ்போர்டுன்றதான் நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைட் ஃபார் ரிவார்ட்ஸு, அதுக்கடுத்து நீங்கள் பாட்டாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி உங்களுக்கு பிளாக் பண்ணிடுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரியல் டைம் ப்ளே டு ப்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் நீங்கள் எப்போ வின் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக ப்ரைஸ் ஆன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சர் கேமிங்க்கு இவங்க வெப்3யில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுனால ஃப்யூச்சர் கேமில் நாங்கள் தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன லெவலில் இருக்குது, நீங்கள் என்னென்ன பண்ண அப்கிரேட் ஆகலாம், அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டலில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்க, நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் மட்டும் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த லார்ஜஸ்ட் கேமிங் எக்கோ சிஸ்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த ட்ராக் தி டு மூவ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கேமு. சும்மா ஜென்ரலாக காமிச்சிருக்காங்க. நீங்கள் டிஸ்கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கான்னு தெரியும். ஓகேங்களா, அதுக்கடுத்து இதில் நம்மளையும் ஜாயின் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து பெரிய ப்ராஃபிட் எல்லாருக்கும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து இவங்க கோ ஃபவுண்டர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டெப்புன்னு ஒரு ஆப்பு, ஜெரியானுங்கிற ஆப்பில் வந்து கோ ஃபவுண்டராக இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இவரும் இதுக்கு முன்னாடி கோ ஃபவுண்டராக ட்ரஸ்ட் வேலி பைனான்ஸில் இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கோயிலனுங்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராஸ் தி ஏஜஸ்னு ஒரு கேமோட கோ ஃபவுண்டராக இருந்தவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த கேம் வந்து உருவாக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து மோன் ப்ரோட்டோகால் கூட அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ப்ளே டு வந்து 10 மில்லியன் டோக்கன் வந்து அவங்களுக்கு தரப்படுறதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து இவங்க கூட யார் யார் பார்ட்னர்ஷிப் ஆகியிருக்காங்கன்னா ட்ரஸ்ட் வேலெட்டு, சேஃப் பால், க்ரேயோ செவன்சஸ்ஸு, மோன் ப்ரோட்டோகால், பரம் லேப்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் பார்ட்னர் இருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா OKX, KuCoin, பைனான்ஸ், MEXC, கேட்டு, அப்புறம் பைபிட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் இவங்க கூட பார்ட்னர் ஆகியிருக்காங்க. அதில் வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ அப்படியே பேக் கொடுத்து வெயிட் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ட்விட்டர் பேஜு. கரெக்டாக பார்த்து சர்ச் பண்ணிக்கோங்க. மாற்றி வேறு ட்விட்டர் பேஜுக்கு இது போயிடாதீங்க, அதுக்கப்புறம் உங்களை ஸ்கேம் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 1 lakh கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெஃபரல் யார் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக வந்து பைபிட்டில் வந்து எங்களுக்கு வெப்3 $30,000 வந்து டிஜி டோக்கனை தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு ஜூலையில் வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்கில். இல்லைன்னா ஜூன் லாஸ்ட்டில் வந்து இவங்க டோக்கன் வந்து லான்ச் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போவே எல்லோரும் ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து இதில் ஏஎம்ஓ சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சிஇஓ வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஆன் பண்ணுறது அந்த இதெல்லாம் பற்றி சொல்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 72 hours வந்து 1 lakh சேட்டிங் வந்து டெய்லியும் கொண்டு வந்ததுக்காக சொல்லி அச்சீவ்மெண்ட்டில் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பிட்ஜெட் வேலட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டான் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் வந்து யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இது கீழே வந்து ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. எப்படி ஜாயின் பண்ணுறது அந்த இதெல்லாம் பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கு எடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ்னு ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அவங்க கூட அவங்க வந்து பார்ட்னர் ஆகியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே கொடுத்துருக்க ரெஃபரல் லிங்க் கொடுத்துருந்தீங்கன்னா இது பேர் தான் பிக்சல் வர்ஸ்னு ஒரு டேப் பாட் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கு மேலே நம்ம நாட் ஏர்ன் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு பாட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதுக்கு வந்து ஹியூஜ் பொட்டென்ஷியல் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஹியூஜ் காயின்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிற லிங்க்கை நீங்கள் கொடுத்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த /ஸ்டார்ட்னு சொல்லி அதே வந்துடும். ஓகேங்களா, அந்த /ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே லான்ச்சர் பாட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லான்ச்சர் பாட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லான்ச்சர் பாட் கொடுத்ததுக்கப்புறம்
கொஞ்ச நேரம் லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே டைமிங் ஓடிட்டு இருக்குது பார்த்தீங்களா, 7.54ன்னு சொல்லிட்டு. இந்த 7.44னால் இந்த 7 hours 54 minutes கழித்து நீங்கள் இதை க்ளைம் பண்ணிக்கலாம்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ கொடுக்குறனாலும் க்ளைம் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டெய்லி இன்கம் வந்து எப்படி இதாகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பாட் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறதை பொறுத்து தான் இது வந்து உங்களுக்கு வந்து டெய்லி இன்கம் வந்து அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு வந்து டெய்லி இன்கம் அதிகமாகும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க 8 hours ஒன்ஸு நீங்கள் இது பண்ணலாம். அப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சர்டின் பர்சன்டேஜுக்கு வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் மற்றவங்க கூட ஃபைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டோக்கன்ஸ் வந்து ஃப்ரீயாக தரும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வின் பண்ணீங்களோ அத்தனை பர்சன்டேஜ் டோக்கன் சப்ளை வந்து உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பக்கத்தில் இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு 2000 காயின்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்க 5% வந்து லைஃப் டைம் அவங்க ஏர்ன் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபைட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பை ஏ நியூ பெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, அந்த பை ஏ நியூ பெட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பை ஃபார் 10,000 காயின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா ரேண்டமாக உங்களுக்கு ஒரு பெட்டு ஒன்று பை பண்ணி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி டேக்கிட்னு சொல்லி கொடுத்துருங்க. டேக்கிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். வேணும்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்தளவுக்கு அப்கிரேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்கள் ரோபோட் வந்து நல்லா ஒர்க் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம இப்போ எப்படி ஃபைட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த ஃபைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் சர்ச் ஆகிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் இருக்கும். அந்த எங்கே காமிக்கிறதோ நீங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அவ்வளோதான். அதுவே ஒரு கார்னர் காமிக்கும். அந்த கார்னர் நீங்கள் மேக்ஸிமம் கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்போசிட் டீமை விட ஃபாஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஸ்லோவாக இருந்தீங்கன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. தோற்றதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் காயின்ஸ் வந்து லாஸ் ஆகிடும். நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா ப்ராஃபிட்டு, தோற்றிங்கன்னா லாஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா, முடிஞ்சளவுக்கு ஏர்ன் பண்ண பாருங்கள். ஓகேங்களா, நீங்கள் எந்தளவுக்கு ஏர்ன் பண்ணி வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் எல்லோரும் ஏர்ன் பண்ணி வைங்க. ஓகே, ஜஸ்ட்டு எந்தெந்த இடத்துல காமிக்கிறதோ அந்த இடத்துல டேப் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா, இப்போ நான் லாஸ் பண்ணிட்டதுனால எனக்கு -250. இதே ஜெயிச்சிருந்தேன்னா ஒரு 250 ப்ளஸ் எனக்கு கிடச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து பக்கத்துலேயே டாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த டாப் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பேரை ரெஃபர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ரெஃபர் பொறுத்து உங்களுக்கு வந்து USD டாலர் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதில் நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நம்மளால் அவ்வளோ ரெஃபர் பண்ண முடியாது. நீங்கள் உங்களால் ரெஃபர் பண்ண முடிஞ்சால் ரெஃபர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ரிவார்டு அந்தளவுக்கு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். 1000 ரெஃபர் மேலே இருக்கிறவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் கீழே ரிவார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரிவார்டு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிவார்டு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டெய்லி ரிவார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளைம் கொடுத்துட்டு இங்கே Day 1 10K இருக்க பார்த்தீங்களா, அந்த Day 1 10K வந்து கிளைம் கொடுத்துக்கோங்க. கிளைம் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கிளைம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து நாளைக்கு இதே டைம் இந்த 20 hours 7 minutes கழிச்சு வந்து நாளைக்கு இந்த டைமில் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த பக்கத்துலேயே டாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டாஸ்க் கொடுத்துக்கோங்க. அந்த டாஸ்க் கொடுத்துட்டு அதில் என்னென்ன டாஸ்க் இருக்குது, ஜாயின் அவர் ட்விட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு போக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. அந்த பேஜில் போய்ட்டு சும்மா பேக் வந்துட்டு கிளைம் கொடுத்தீங்கன்னாலும் கிளைம் ஆகிடும். இப்போ நான் ஒரு சிம்பிள் டாஸ்க் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஜாயின் அவர் டெலகிராம் சேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஜாயின்னு இருக்குது. இதில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஓகேங்களா, நீங்கள் அப்படியே பேக் போய்ட்டு நீங்கள் கிளைம் கொடுத்தீங்கன்னா வெயிட் பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா, சில டைம் வெயிட் பண்ண சொல்லுவோம், சில டைம் வந்து டக்குன்னு கிளைம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு சாம்பிளுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் ஜாயின் பண்ண முடியாதுன்னு வந்துடுச்சு. இப்போ இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த இதில். ஓகேங்களா, ஜாயின் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஜாயின் பண்ணிட்டு வெயிட் பண்ணதுக்கப்புறம் கிளைம் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு சிம்பிள் டாஸ்க் தான் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் முக்கியமான இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சைன் அப் இன் டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த டேஷ்போர்டில் போய்ட்டு உங்கள் மெயில் ஐடி போட்டு நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மெயில் ஐடியை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் எப்படி கொடுப்பாங்க அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து நீங்கள் ஏர்ன் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஓகேங்களா, ஏர்ன் ஆப்ஷன் போய்ட்டு இந்த கார்னர் ப்ரொஃபைலில் இருக்கும்.
இந்த இதில் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி சைன்இன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? பேக் போய்க்கோங்க. பேக் போயிட்டு இங்கே ஏர்ன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை நீங்கள் டிக் பண்ணிட்டு உங்கள் மெயில் ஐடி ரெஃபர் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி போட்டதுக்கப்புறம் கீழே சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் அதை கொடுத்து பண்ணிக்கலாம், இல்லை சைன்இன் வித் கூகுள் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் எப்படி பண்ணால் நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள், என் மெயில் ஐடி போட்டு வரேன். ரெஃபரல் கோடு வந்து கீழே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரெஃபரல் கோடு. நீங்கள் கீழே பார்த்து டைப் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்க்ரீனை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டும் பார்த்து டைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் கோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 PX டோக்கன் வந்து ஆட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் என்னோடய ரெஃபர் கோடு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மேலே 500 PX டோக்கன் வந்து ஆட் ஆகிருக்கும். சப்போஸ் நீங்கள் போடாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் ஆட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேட்காதீங்க ஏன் டோக்கன்ஸ் எனக்கு மட்டும் ஆட் ஆகலை அந்த மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. சைன்இன் பண்ணிவிட்டு திருப்பி பேக் போய்க்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பேக் போயிட்டு நீங்கள் டெலகிராம் பாட்டுக்குள்ளே போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பாட்டுக்குள்ளே போயிட்டு லான்ச் பாட் கொடுங்க. லான்ச் பாட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சைடில் ப்ரொஃபைல் இருக்க பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபைலை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் கோ டு ரெஜிஸ்ட்ரேஷன் காமிக்கும். இந்த இடத்துல உங்கள் மெயில் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் லாகின் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் பேக் போய்க்கோங்க. ஓகேங்களா? லான்ச் பாட் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ உங்கள் ப்ரொஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டு கலெக்ட் மோர் ரிவர்ஸ் கனெக்டட் டேஷ்போர்ட் வாலெட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை சைன்இன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அப்படியே தான் காமிக்குது. வெயிட் பண்ணுங்கள். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அந்த இதெல்லாம் சொல்லி காமிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் அந்த இது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் நீங்கள் கொடுத்துட்டு இங்கே பெட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன இது ஆல்ரெடி ஏர்ன் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட எந்த பாட் இருக்கோ அந்த பாட்டில் காமிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து லீடர் போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனாவது ப்ளேஸில் இருக்கீங்க அதெல்லாம் காமிக்கும். ஓகேங்களா? எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டாஸ்க்கு கொடுங்க. டாஸ்க் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் உங்களால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி இங்கே லைக் அண்ட் கமெண்ட்டுன்னு ஒரு இது ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்துட்டு கோட்டு கொடுத்துருங்க. கோட்டு கொடுத்துட்டு யூடியூப் அது லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். லோட் ஆகிட்டு இங்கே லைக் அண்ட் கமெண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டாஸ்க் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி அதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 அந்த மாதிரி பிக்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சிம்பிள் டாஸ்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதை நீங்கள் மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பிக்சல் ஹவுஸோடது எல்லாமே சொல்லிட்டேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா?